வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல பெர்ஃபெக்ட் ப்ரொபோசல் சீரிஸ் எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல கை ஹீரோ கிட்ட உனக்கான பதில் கிடைச்சதான்னு கேட்க ஹீரோ இன்னும் இல்ல சாரின்னு சொல்ல, அதை கேட்ட கை என்னால ரொம்ப நாள் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா நான் நெக்ஸ்ட் சண்டே உன் வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணும்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ அப்ப நீ திரும்பவும் உன்னோட ஓனர் பிளேஸ்லயே போய் ஸ்டே பண்ண போறியான்னு சொல்லி கேட்க, கை இல்ல என்னோட ஓனர் இனி அவர் பையனோட போய் தங்கலான்னு முடிவு எடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாம அவர் ஷாப்பை க்ளோஸ் பண்றதாவும் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோ அப்ப நீ இனி என்ன செய்ய போறன்னு கேட்க, கை ஹீரோவை பார்த்து நான் என்ன செய்ய நீ விரும்புறன்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதை எதுக்காகடா என்கிட்ட கேட்கறன்னு எதுவும் தெரியாத மாதிரி நம்ம கை கிட்ட கேட்க, ஹீரோ சொன்னதை கேட்ட கையோட முகமே வாடி போயிடுது. அவன் நீ சொன்னது சரிதான், நான் பார்ட் டைம் ஜாப் போய் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு ஏதாவது தங்கறதுக்கு இடம் கிடைக்குதான்னு பார்க்கலாம், சரி வா வீட்டுக்கு போலாம், நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போக ஹீரோ நம்ம கை போறதையே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அவனால சரியா ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால ஃபைல்ல திரும்பவும் எரர் காட்டிட்டே இருக்க, ஹீரோ எனக்கு என்னாச்சு எதனால என்னால சரியா ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டே அவன் பக்கத்துல இருக்க கேலண்டரை பாக்குறான். அதுல சாட்டர்டே ஒர்க் ரிலீஸ் டேன்னு போட்டிருக்க, சண்டேல ரெட் கலர்ல மார்க் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்த ஹீரோ எதையோ யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை கூப்பிட, அவங்க கூப்பிடுற சத்தம் கூட நம்ம ஹீரோவோட காதுல விழுகாம ஹீரோ தீவிரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் நம்ம ஹீரோவை கத்தி கூப்பிட, ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அவங்க ஹீரோ கிட்ட என்னாச்சு உனக்கு எதுக்காக ஒரு மாதிரி இருக்க, இன்னும் 5 நிமிஷத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, வா மீட்டிங் போலான்னு சொல்லி கூப்பிட்டு வேகமா அவங்க மீட்டிங் ரூமுக்கு போக, ஹீரோவும் வேகமா எழுந்து அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த டிசைன் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து போறான். இங்க கை திரும்பவும் அவனோட ஓனரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ளவர் பொக்கையோட வந்திருக்க, கைய பார்த்த ஓனரோட பையன் எழுந்து கையோட பக்கத்துல வரான். கை அந்த ஆளை பார்த்து தயங்கிக்கிட்டே, அது வந்து நீ ஏதோ சொல்ல வர, அதை பார்த்த அந்த ஆளு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட உனக்கு ஃபேமிலி இல்லையா, அந்த பையன் எதுக்காக இங்கேயே இருக்கான்னு சொல்லி கேட்டேன், அப்பதான் அவரு உனக்கு யாரும் இல்லைங்கிற விஷயத்த சொன்னாருன்னு சொல்ல, அதை கேட்ட கை எதுவும் பேசாம அமைதியா அந்த ஆளை பார்த்துட்டு இருக்க, அந்த ஆள் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட அப்பா 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷாப்பை எடுத்து நடத்தலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு, அவரு பிளான் பண்ணியிருந்த டைம்ல என்னோட அம்மா இறந்து போக அவங்க பிரிவை தாங்க முடியாம என்னோட அப்பா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு, அதனால அவரால் இந்த ஷாப்பை எடுத்து நடத்த முடியாதுங்கிற முடிவுக்கே அவர் வந்துட்டாரு, அதனால ஃபைனலா என் அப்பா ஷாப்பை நான் க்ளோஸ் பண்ண போறதா என்கிட்ட சொன்னாரு, அதை கேட்டு நான் சந்தோஷத்துல என்னோட வீட்டை எல்லாம் ஆல்டர் பண்ணி அவரை வெல்கம் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த டைம்ல என் அப்பா திடீர்னு எனக்கு கால் பண்ணி, நான் என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன், நான் திரும்பவும் இந்த ஷாப்பை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன், ஏன்னா நான் நம்பிக்கையான ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன், இனி நான் அவனை வளர்க்கலான்னு விரும்புறேன்னு சொன்னாரு. அதை கேட்ட எனக்கு என் அப்பா மேல பயங்கரமா கோவம் வந்து நான் என் அப்பாவோட பேசுறதையே நான் நிறுத்திட்டேன், இப்ப திரும்பவும் என் அப்பா அதே முடிவை எடுத்துருவாரோன்னு பயந்துதான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, அடுத்த சீன்ல கை அவன் ஓனரோட ரூமுக்கு வந்து அவன் வாங்கிட்டு வந்த ஃப்ளவரை எடுத்து வச்சிட்டு இருக்க, அதை பார்த்த ஓனர் கை கிட்ட, நான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறேன், அதுக்கப்புறம் என் பையன் கூட போய் தங்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல, கை நீங்க இந்த முடிவை தான் எடுப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்ல, அதை கேட்ட ஓனர் அதுக்கப்புறம் நீ என்ன தொந்தரவு பண்ண முடியாது புரிஞ்சுதான்னு சொல்ல, கை ஓனர் கிட்ட நீங்க எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்ல, அதை கேட்ட ஓனர் நான் உனக்காக எதுவுமே பண்ணலையே, அதனால நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட கை அவன் ஓனரை பார்த்துட்டு சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக, ஓனர் சரி போன்னு சொல்லிட்டு நம்ம கை போறதையே பார்த்துட்டு இருக்காரு. இங்க கை வேகமா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க, இங்க ஆபீஸ்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஃபைனலா ஹீரோ டே நைட் தூங்காம ஒர்க் பண்ணி அவனோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண, அதை பார்த்த ஹீரோவோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. ஒரு வழியா நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம், சும்மா சொல்லக்கூடாது, வட்டாரி சார் நீங்க ரொம்பவே டேலண்டட் ஆனவர் தான், நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எங்கனால முடிச்சிருக்கவே முடியாது, நீ தான் பெர்ஃபெக்ட்டான பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி எல்லாரும் ஹீரோவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க, அதை கேட்ட ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க, அப்ப கரெக்டா அங்க அந்த மேனேஜர் வரான். அவன் எல்லார்கிட்டையும் நம்ம நெக்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட்டுக்கான மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது, எல்லாரும் மறக்காம அந்த மீட்டிங்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதை கேட்ட எல்லாரும் நாளைக்கு சண்டே வீட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா நாளைக்கும் மீட்டிங்கை வச்சுட்டாங்களா, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, அப்போ ஒரு பொண்ணு இன்னைக்கு நம்ம எதை பத்தி யோசிக்காம நைட்டு கிளப்ல இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதுக்காக ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் வாங்க போலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்க, ஹீரோ மட்டும் திரும்பவும் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு என்னாச்சு ஹீரோ நீ பார்ட்டிக்கு வரலையா, எதுக்காக இன்னும் சிஸ்டத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஆபீஸ்ல இருந்து அந்த ஒர்க்கை முடிச்சிட்டு பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு நீ உன்னோட ஒர்க்கை இந்த அளவுக்கு லவ் பண்றியான்னு சொல்லி கேட்க, ஹீரோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அந்த பொண்ணு ஆல்ரெடி கனிகோசனும் இந்த ஒர்க்கை விட்டு போயிட்டாரு, சகமோட்டோ ஒர்க் பிரஷர்னால இனி திரும்பவும் அவன் வேலைக்கு வருவானா இல்லையான்னு நமக்கு எதுவும் தெரியாது, அதனால இனி நாம தான் இந்த ஒர்க்கை பிரிச்சு வேலை பார்க்குற மாதிரி
மாதிரி இருக்கும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஆனா நான் இந்த நேரத்துல ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், ஏன்னா வட்டாரி மட்டும் இல்லாம இருந்திருந்தா நம்ம நிலைமை ரொம்பவே மோசமாயிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு, நீ சொல்றதும் சரிதான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாரும் அவங்க ஒர்க்க பண்ணோம் அவ்வளவுதான்னு சொல்ல அதை கேட்ட அந்த பையன், ஹீரோ எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உன்னோட இந்த பணிவுதான்னு சொல்லி பேசிட்டு எல்லாரும் பார்ட்டிக்கு கிளம்பி போக அங்க ஹீரோ மட்டும் தனியா ஆபீஸ்ல இருக்க. அப்பா அவனோட மனசுக்குள்ள, அநேகமா இந்த ஆபீஸை விட்டு யாரு போனாலும் இங்க இருக்கவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அவங்க தொடர்ந்து அவங்க வேலைகளை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் கையும். கை என் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமும் நான் எப்பவும் போல காலையில எழுந்திருப்பேன், சாப்பிடுவேன், வேலைக்கு வருவேன், என் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நான் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிடுவேன், அவ்வளவுதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ சிஸ்டத்துல எதையோ டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அப்பா அவன் வந்துட்டு இருக்க வழியில பார்க்ல இருக்க பெஞ்ச பாக்குறான். அப்பா அவனுக்கு அவன் கை கூட பார்க்ல ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வர, கை நான் நினைச்சது தப்பு, நான் நிச்சயம் கைய கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்க. அப்பா அவனோட மனசுக்குள்ள, நான் தினமும் காலையில எழுந்திருக்கும் போதுன்னு சொல்ல அப்ப காலையில கை ஹீரோவோட பக்கத்துல வந்து குட் மார்னிங்னு சொல்லி எழுப்பி விடுவான் இல்லையா, அது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம நான் தினமும் டின்னர் சாப்பிடும் போதுன்னு சொல்ல அப்ப கை நம்ம ஹீரோ கிட்ட, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கனான்னு சொல்லி கேட்க ஹீரோ, ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் சாப்பிட்டு இருந்ததை நினைச்சு பார்த்துட்டு, ஒவ்வொரு நாளும் நான் என் வீட்டு கதவை திறக்கும் போதுன்னு சொல்லி அவன் வீட்டு டோரை ஓபன் பண்ண அப்ப அவனுக்கு கை கிட்ட அவனோட கஷ்டத்தை சொல்லி அழுததையும் அதை கேட்ட கை அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, எதுக்காக நீ இப்படி குழந்தை மாதிரி அழுக்கிறேன்னு சொல்லி அவனோட டிஷர்ட்ல அவன் கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, நான் போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன், நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு போனதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வர அங்க பார்த்தா கை அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ஹீரோக்காக சோஃபால உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உள்ள வந்த ஹீரோவை பார்த்த கை வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு, ஆமா என்ன அதிசயம் இன்னைக்கு நீ நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க ஹீரோ, ஆமா இன்னைக்கு என்னோட ரிலீஸ் டேன்னு சொல்லிக்கிட்டே கையோட லக்கேஜை பார்த்துட்டு, ஆமா நீ எங்கேயாவது வெளியே போறியான்னு சொல்லி கேட்க கை, ஆமா நான் இன்னைக்கே இங்கிருந்து கிளம்புறேன், உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ, ஆனா உன்னோட ஓனர் நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ் ஆகுறாரு, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு சொல்லி கேட்க கை, கரெக்ட் தான், ஆனா என்னோட ஓனர் எனக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கிற வரைக்கும் அவரோட ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணிக்க சொல்லிட்டாரு, அதனாலதான் இனியும் உனக்கு தொந்தரவா இருக்க வேண்டான்னு நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி அவனோட லக்கேஜ் எடுக்க போக ஹீரோ வேகமா நம்ம கையை பிடிச்சு நிறுத்தி, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ ஏன் கூடவே இருன்னு சொல்ல அதை கேட்ட கை நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோ நீ ஏன் கூடவே தங்கணும்னு நான் விரும்புறேன், எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப நாளா வெயிட் பண்ண வச்சுட்டேன், நான் அப்படி பண்ணதுக்கு நிஜமாவே வெக்கப்படுறேன், ஆனா நிச்சயமா நான் உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க கை, அது முடியாத காரியம்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ, நீ உன்னோட பொறுமையை இழந்துட்டேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லி ஹீரோ கையோட கையை விட கை ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம தான் நான் அந்த ஓல்டு மேனோட ஹோட்டலுக்கு போனேன், அவரு கூடவே தங்கி அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சேன், அதுவே நான் அவரோட கடைக்கு போகாம இருந்திருந்தா என் ஓனர் அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பையன் கூட வீட்டுல சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஹீரோ, இங்க பாரு கை, உன்னை ஏத்துக்கணுங்கிற முடிவு அவரோடது, அதனால இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்ல கை, இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான், அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான், அவர் இன்னைக்கு குணமானதுனால பரவாயில்ல, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது, நான் உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்காக என்னை பத்தி கவலைப்பட யாருமே கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் போனதுக்கு அப்புறமும் என்னை சுத்தி இருக்கிறது எதுவுமே மாற போறது இல்ல, ஒருவேளை நான் உன் கூட இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கையும் பாதிக்குமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதனாலதான் நான் உன்னை விட்டு போக முடிவு பண்ணேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுக அதை பார்த்த ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியாம கைய பார்த்துட்டு இருக்க கை நம்ம ஹீரோ கிட்ட, ஹீரோ மக்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜ் எடுத்துட்டு அங்கிருந்து போக கை பேசினதையெல்லாம் கேட்ட ஹீரோ, இது நல்ல முடிவு இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க கை திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நான் செல்ஃபிஷா முடிவெடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அப்ப ஹீரோக்கு கை அவன் முதல் தடவை பார்த்தது ஞாபகத்துக்கு வருது. பார்க்கல கை தனியா உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்க தூரத்துல இருந்து ஹீரோ கைய பார்த்துட்டு, இவன் எதுக்காக எப்பவுமே தனியாவே இருக்கான், மக்கள்கிட்ட தொடர்பு வைக்கிறது இவனுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே ஹீரோ நம்ம கையோட பக்கத்துல வர கை நிமிந்து முதல் தடவை நம்ம ஹீரோவை பார்த்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி ஹீரோ டயர்ட்ல நடு ரோட்ல படுத்துட்டு இருக்கும் போது கை நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து, நீ இறந்துட்டியான்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோ அவனோட கண்ணை திறந்து கையோட முகத்தை பார்த்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வர அப்ப கரெக்டா கை அவனோட ரூமுக்கு வெளியே ஒரு மணி கட்டி விட்டுருப்பான் இல்லையா, அந்த மணியோட சவுண்டு நம்ம ஹீரோக்கு கேட்க ஹீரோ திரும்பி அந்த பெல்ல பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம கைய காட்டுறாங்க, அவன் ஹீரோவோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்க அப்ப அவனுக்கு அந்த பெல்லோட சவுண்டு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட கை நிமிந்து ஹீரோவோட வீட்டை பார்க்க அங்க பார்த்தா ஹீரோ இருக்க மாட்டான். அதை பார்த்த கை காத்துல பெல் ஆடி இருக்குன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்க அப்ப திரும்பவும் பெல்லோட சவுண்டு பயங்கரமா கேட்க போயிட்டு
இருந்த கை திரும்ப வந்து ஹீரோவோட வீட்டை பார்க்க அங்க ஹீரோ தான் அந்த பெல்ல வேகமா அடிச்சு விட்டுட்டு இருப்பான். கையை பார்த்த ஹீரோ மக்கள்கிட்ட தொடர்பு வைக்கிறது வேணா பயங்கரமானதா இருக்கலாம், ஆனா நீ விரும்புறவங்க கிட்ட இல்ல, அதனால தானே நீ என்ன தேடி வந்த சரிதானேன்னு சொல்லி கேட்க கை ஆனா என்னால உனக்கு ஏதாவது வந்துருமோன்னு ஏதோ சொல்ல வர ஹீரோ இன்னைக்கு உன்னாலதான் நான் என்னோட ரிசைன் லெட்டரை ஆபீஸ்ல வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த டைம்ல நீ என்ன விட்டுட்டு போயிட்டா எப்படி? நான் சொல்ல வரத முழுசா கேட்காம போனா உன்னால எப்படி என் பதில தெரிஞ்சுக்க முடியும்? பதில தெரிஞ்சுக்காம என்னை விட்டு உன்னால எப்படி போக முடியும்? அது மட்டும் இல்லாம வடிவமே இல்லாம இருந்த என்னோட வாழ்க்கைக்கு வடிவத்தை கொடுத்ததே நீதான். அப்ப உன்னோட பொறுப்புகளை நீ எடுத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்ல அதை கேட்ட கை எப்படின்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீ திரும்பவும் என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல கை தயங்கிக்கிட்டே அது எப்படி முடியும்னு சொல்ல ஹீரோ ஏண்டா உனக்கு நான் சொல்ல வரது இன்னுமா புரியல? இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என்னோட வாழ்க்கைய என்ன பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையோட பாதினால தேவையில்லாத பல விஷயங்களுக்காக வீணாக்கிட்டேன். அதனால இனி இருக்க வாழ்க்கைய நான் உனக்கு தரேன், நான் உன் கூட வாழ விரும்புறேன். இப்ப நான் சொல்ல வரது உனக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்க ஹீரோ சொன்னதை கேட்ட கை பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி வர இங்க நம்ம ஹீரோ வேகமா போய் டோர் ஓபன் பண்ணலான்னு சொல்லி ஓடி வர அப்ப அவன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாரான். என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஹீரோ டோரை பார்த்துட்டு இருக்க அப்ப கை வேகமா டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள வரான். கைய பார்த்த ஹீரோ வேகமா எழுந்து நம்ம கையோட பக்கத்துல வர கை நம்ம ஹீரோ கிட்ட நான் இதை உன்னோட ப்ரொபோசலா எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோ எடுத்துக்கலாமான்னா என்னடா கேள்வி, இதுதாண்டா உண்மையான ப்ரொபோசல்னு சொல்லி தடவை ஹீரோ நம்ம கையோட லிப்ல கிஸ் கொடுக்க ஐயும் திருப்பி நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டே அம்மிங் வாய்ஸ்ல ஹீரோன்னு கூப்பிட அதை கேட்ட ஹீரோ நீ இந்த மாதிரி வாய்ஸ்ல என் நேம கூப்பிடுறத முதல்ல நிறுத்துன்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிக்க அதை பார்த்த கை நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து அவனோட லிப்ல ஃபோர்ஸா கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் திருப்பி நம்ம கையை கிஸ் பண்ணிட்டு இருக்க கை அவன் கிஸ் பண்றதை நிறுத்திட்டு ஹீரோவை பார்த்து எனக்கு நீ வேணும்னு சொல்ல ஹீரோவும் நம்ம கையை பார்த்து எனக்கும் நீ வேணும்னு சொல்ல அதை கேட்ட கை சும்மா விடுவானா? இனி வா உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சு வேகமா பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வர ஹீரோ மெதுவா என்ன கூட்டிட்டு போடா, எதுக்காக இவ்வளவு வேகமா இழுத்துட்டு போறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க கை அதை காதுல கூட வாங்கிக்காம ஹீரோவை பெட்ல கொண்டு வந்து போட ஹீரோ கையை பார்த்துட்டு எதுக்காகடா இப்படி இழுத்துட்டு வந்த, எனக்கு காலில் வேற அடிபட்டிருக்கு, நான் ஒன்னும் உன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா ஒன்னும் இல்ல, அதனால பொறுமையா பண்ணலாம்லன்னு சொல்ல அதை கேட்ட கை நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு அவனோட பக்கத்துல வந்து உட்காந்து அவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்க ஹீரோவும் திருப்பி நம்ம கையை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் கையும் ஹீரோவும் ஒன்னா பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க ஹீரோக்கு அவன் மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. கை அவனோட மொபைல் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ அவன் மொபைலை வாங்கி பார்த்து அந்த காலை கட் பண்ணி மொபைலை தூக்கி வீசிட்டு படுத்துக்க அதை பார்த்த கை என்னாச்சு நீ அவங்க கிட்ட பேசலையா, நீ வேற திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டியே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்க ஹீரோ எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா இன்னைக்கு சண்டே நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க இங்க பார்க்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கனிக்கோ வரான். கனிக்கோவை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கனிக்கோவோட பக்கத்துல வந்து நீங்க எப்படி இருக்கீங்க, சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்க கனிக்கோ என்ன ஸ்பெஷல், எல்லாம் சாண்ட்விச் தான்னு சொல்லி காட்ட எல்லாரும் கனிக்கோவை எங்க கூட வந்து பார்ட்டியில ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட இங்க அப்படியே வீட்டுல ஹீரோவையும் கையையும் காட்டுறாங்க. அவங்க வளர்த்த அந்த தக்காளி செடியில தக்காளி எல்லாம் நிறைய வந்திருக்க ஹீரோ அந்த செடியில இருக்க தக்காளியை வெட்ட போயிட்டு என்னால இதை வெட்ட முடியாது, ஏன்னா இந்த செடியை நாம தான் ரொம்ப நாளா வளர்த்திட்டு இருக்கோம், அதனால இதுவும் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் சொல்ல அதை கேட்ட கை நீ எதுக்காக இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, உன்னை வச்சு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாதுன்னு சொல்லி கை ஹீரோ கிட்ட இருந்து சிசரை வாங்கி தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு ஹீரோவோட பக்கத்துல வந்து அவனுக்கு கிஸ் கொடுக்க போக அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவோட மொபைலுக்கு மெசேஜ் வருது. ஹீரோ வேகமா எழுந்து வந்து அவனோட மொபைலை பார்க்க அதுல பார்ட்டியில அவன் ஃப்ரெண்ட்ஸ் கனிக்கோ கூட பிக் எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்க அதை பார்த்த ஹீரோ அட கனிகோசன் வந்திருக்காரான்னு சொல்லி பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ண போக அப்ப கரெக்டா கை ஹீரோவோட கையில இருந்து மொபைலை வாங்கிட்டு அம்மா இன்னைக்கு உனக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோ இல்லடா நான் சும்மா ரீப்ளே பண்றதுக்காக போனேன் அவ்வளவுதான்னு சொல்ல கை நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் கனிக்கோ கனிக்கோன்னு அவன் பேரையே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோ என்னடா இப்படி பேசுற, அவர் என்னோட பழைய பாஸ்ன்னு சொல்ல கை ஆனா இனி நான் தான் உன்னோட பாஸ், அதனால நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன்னு சொல்ல ஹீரோ எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும், சரி விடு நான் அப்புறமா ரீப்ளே பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட கை நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு உன்னை ஈஸியா ஏமாத்திரலாம் போலையேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோ நீ இப்ப என்னடா சொன்ன, உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லி ஹீரோ கையோட கழுத்தை பிடிச்சு அழுத்த கை கோவப்படாத நான் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன் அவ்வளவுதான்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்க இதோட பெர்ஃபெக்ட் ப்ரொபோசல் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.